எனக்கு தெரிஞ்ச மாடலு இன்னைக்கு செஞ்ச குழம்பு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், தேங்காய், பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வறுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு இருந்தது கொத்தரங்காவும், கத்திரிக்காவும். முள்ளங்கி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வதக்கின பிறகு நைட்டே வந்து மொச்சக்கொட்டை ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கொதி வரும்பொழுது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சல் அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. காலையில் பசங்களுக்கு டிஃபனுக்காக நான் கோதுமை தோசை தான் சுட்டேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோதுமை தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு எண்ணெயை நல்லா விட்டுட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் மேலே தூவி விட்டிங்கன்னா சூப்பரான காரக்குழம்பு ரெடி. இது காரக்குழம்புன்னு சொல்ல முடியாது. இதில் கருவாடு போட்டு வச்சா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். மதியானம் லஞ்ச் பண்ண எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் மொச்சை போட்ட காரக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல். அடுத்த ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.